வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனினா எங்கள் ஹோஸ்ட் மார்வல் மல்டிவர்ஸ் சாகால ரிலீஸ் பண்ண ஏகப்பட்ட சீரிஸில் நிறைய பேரோட ஃபேவரட் சீரிஸாக மாறினது கண்டிப்பாக முன்னேறி தான் சொல்லணும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், வேறு லெவலில் ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சீரிஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய ஃபேன்ஸ்க்கு இன்ஸ்டன்ட்டாகவே மூன் கேரக்டர் வந்து பிடிச்சி போயிடுச்சு. தமிழில் அன்னியன் கேரக்டர் கூடலாம் கனெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னா. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு இந்த மூன் சீசன் 2 வருமா வராதாடா, வரதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கான்னு சொல்லி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம இருந்து இப்போ ஃபைனலாக ஒரு சின்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கிடைச்சிருக்கு. மூன் சீசன் 2க்கான ஒரு பயங்கரமான அப்டேட். ஸோ கூடி சீக்கிரம் அந்த சீசன் 2 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மல்டிவர்ஸ் சாகால நடக்குமான்னு டவுட் தான். என்ன ப்ரொடக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே ஆரம்பிக்கப்படல. இந்த அப்டேட்டை நம்ம மார்வல் அஃபிஷியலாக கொடுக்கல. ஸோ இந்த ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இதை வந்து ரிப்போர்ட் பண்ணல. மார்வல் இன்சைடர் டேனியல் ஆர்பிகேன்னு சொல்லி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓரளவுக்கு நம்பகமான ஒரு இன்சைடர் தான். ஸோ அவர் இப்போதைக்கு மார்வல் மல்டிபிள் சீசன் 2 ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காரு. ஸோ மல்டிபிள் சீசன் 2 சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஷீஹல்க்கு மிஸ் மார்வல் சீசன் 2லாம் வருமோன்னு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். பட் அதை தாண்டி கண்டிப்பாக மூணு சீசன் 2 வரப்போது. அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ சீசன் 2 கூடி சீக்கிரம் வரப்போது. சீசன் 1 முடிவுலேயே இந்த பக்கம் நம்ம ஆஸ்கர் ஐசக் அந்த படத்தோட டேரக்டர் இவங்க எல்லாருமே எகிப்துக்கு போயிருந்தாங்க. சீசன் 2க்கான அந்த செட் ஒர்க்ஸ்லாம் பார்க்கறதுக்காக போன மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அபுதாபியில் நடந்த ஒரு சின்ன காமிகான் ஈவெண்ட்லேயுமே இந்த மூணு சீசன் 2 பற்றின அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆஸ்கர் ஐசக் கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டு கழிச்சு பார்க்கும்போது கூடி சீக்கிரம் மூணு சீசன் 2 வரலாம். இந்த சீசன் 2 வரும்போது இதோடைய கதை என்ன மாதிரி இருக்கும்? இந்த சீசன் 1ல நம்ம ஜேக் லாக்லிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப மிஸ்டீரியஸாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவர் ரிட்டர்ன் ஆவாரா இல்லையாங்கிறத மொத்தமாக பார்த்துருவோம். சீசன் 2 பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மூன் நைட் அப்கமிங் சில மார்வல் ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியராக தான் போறாரு. இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன டெட்பூல் அண்ட் வுல்வரின்ல கூட நீங்கள் ஒரு மூன் நைட் ரெஃபரன்ஸாக பார்த்துருக்கலாம். வுல்வரின் வெர்சஸ் சேபர்டூத்ங்கிற ஃபைட் நடக்கும்போது நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரினுக்கு பின்னாடி நிற்கிற அந்த வண்டியை நோட் பண்ணி பாருங்க. கப் கேக் வண்டி தான். பட் இந்த கப் கேக் வண்டியை ஓட்டுனது வேறு யாரும் இல்லை, ஸ்டீவன் கிராண்ட். ஏகப்பட்ட பேர் துரத்திட்டு வராங்கடா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தப்பிக்கிறதுக்காக இந்த ஐஸ்கிரீம் டாக்கை ஓட்டிட்டு இருப்பாரு. நடுவில் ஜேக் லாக்லேயே ஒரு சம்பவம் செய்ய இந்த பக்கம் நம்ம ஸ்டீவன் கிராண்ட் பார்த்தீங்கன்னா மைக்கி கீழே விடுற மாதிரி அந்த சீக்வன்ஸ் முடிக்கப்பட்டிருக்கும். அந்த கப் கேக் ட்ரக்கை தான் டெட்பூல் அண்ட் வுல்வரின்ல டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸ். இதை தாண்டி அடுத்து வரப்போகிற வாட் இஃப் சீசன் 3ல நம்ம மூன் நைட் சம்மந்தப்பட்ட ஒரு தனி எபிசோடே இருக்கதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீசன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் ஸ்பெக்டர் அயன்மேன் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு தனி சீக்வன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஸோ வாட் இஃப்ல மூன் நைட் வெர்சஸ் அயன்மேனுங்கிற ஒரு சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. அதே மாதிரி மார்வல் ஜாம்பி சீரிஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா மூன் நைட் ரிட்டர்ன் ஆக போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வரப்போகிறது ஆஸ்கர் ஐசக்கோட மார்க் ஸ்பெக்டரோ இல்லை ஜேக் லாக்லியோ கிடையாது. கம்ப்ளீட்லி ஒரு புது வெர்ஷன் ஆஃப் மூன் நைட்னு சொல்லப்படுது. அண்ட் லீக்ஸ் அடி பார்க்கும்போது பாசிபிளி இதில் வரப்போகிற அந்த மூன் நைட் பிளேட் வெர்ஷன் ஆஃப் மூன் நைட்டாக இருக்கலாம்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளேட் இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் டெட்பூல் அண்ட் வுல்வரின்ல அகைன் பார்த்துருப்பீங்க. அவரை இந்த மார்வல் ஜாம்பிஸ் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சோ அவருடைய அவதாரா சூஸ் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேடு மூன் நைட்டாக மாறினா என்ன நடக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி மூன் நைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் சில முக்கியமான மார்வல் ப்ராஜெக்ட்ஸ்ல அப்பியராக போகிறாங்க. அண்ட் மூன் நைட்டுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக பாப் ஐகர் அண்ட் கெவின் ஃபெய்கே இதுக்கான ஒரு சீசன் 2 கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ சீசன் 2 பார்த்தீங்கன்னா சில அரசல் பொருளான அப்டேட் இதுக்கு முன்னாடி கிடச்சிருந்துச்சு. அதை பார்த்துருவோம். ஸ்டார்டிங் வித் ஜேக் லாக்லியோட ஸ்டோரி. ஸோ சீசன் 1 முடிவில் அந்த பக்கம் ஜேக் லாக்லியை லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்க. டாக்ஸி டிரைவரான அவர் இந்த பக்கம் ஆர்த்தரை கான்சோட உத்தரவின்படி பட்டுன்னு போட்டு தள்ளியிருப்பாரு. மார்க் ஸ்பெக்டர் அண்ட் ஸ்டீவன் கிராண்ட் நான் கான்சோக்கு கட்டுப்பட மாட்டேன், எங்களுக்கு இந்த ஃப்ரீடம் வேணும்னு சொல்லி கிளம்பியிருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த பக்கம் ஜேக் லாக்லியை கான்சோ கண்ட்ரோலில் வச்சிருக்காப்ல. ஸோ இந்த சீரிஸ் முழுக்கவே நிறைய இடங்களில் நம்ம ஸ்டீவன் கிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆகி அப்படியே மயக்கமாகிற மாதிரி சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். அங்கே எல்லாத்துலேயுமே வந்து சம்பவம் செஞ்சது ஜேக் லாக்லி தான். ஸோ மார்க் ஸ்பெக்டரே ஒரு சம்பவக்காரன் தான். பட் மார்க் ஸ்பெக்டரை விட பயங்கரமான சைக்கோ ஜேக் லாக்லி. அண்ட் அவன் ஃபைனலாக ஆர்த்தரை கொல்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். கான்சி இப்போதைக்கு ஜேக் லாக்லியை தன்னுடைய பிடியில் வச்சிருக்கும் போது அவனை என்ன மாதிரி நடத்துறாங்கிறது பாசிபிளி சீசன் 2 ஒரு முக்கிய கதையாக அமையலாம். ஜேக் லாக்லியோட முழு கட்டுப்பாடு நம்ம கான்சி கிட்ட இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் ஆஃப் கான்சியோட ஒரு சின்ன அடித்தளம் பாசிபிள் இங்கே போடப்படலாங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏஜ் ஆஃப் கான்சி ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதில் நம்ம மார்க் ஸ்பெக்டரை இந்த பக்கம் கான்சி கண்ட்ரோல் எடுத்து ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸ் அண்ட் சூப்பர் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொலது கட்டி அவங்களுடைய ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு இருப்பாரு. ஐ மீன் டெக்னிக்லாம் அந்த உலகத்தை கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி கான்சிவோ ஒரு வில்லனை தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பயங்கரமான ஸ்டோரி. ஸோ அந்த ஒரு கான்செப்டை பாசிபிளி சீசன் 2 கொண்டு வரலாம். சீசன் 1 பொறுத்த வரைக்கும் கான்சோ நல்லவர் தான். கடவுளோட கவுன்சிலேருந்து ஒதுக்கப்பட்ட கான்சோ அதுக்குள்ளே போகிற மாதிரியும் அந்த இடத்துல இப்போதைக்கு உலகத்தை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக வந்து அமிட்டை டிஃபீட் பண்ணுறதுக்காகவும் தான் கான்சோ முன்னேற்ற யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அப்போதைக்கு நம்ம கணக்கு அவர் நல்லவராக தெரிஞ்சாரு. பட் இப்போதைக்கு இவரை கட்டுப்படுத்த எந்த ஒரு கடவுளுமே இல்லாத அந்த சமயத்தில் இவரே உலகத்தை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணலாம். ஸோ கான்சோ பாசிபிளி வில்லனா மாற அவரை எதிர்த்து, அதாவது தனக்கு பவர் கொடுத்த அந்த கடவுளையே எதிர்த்து இந்த பக்கம் மார்க் ஸ்பெக்டர் அண்ட் பாசிபிளி ஸ்டீவன் கிராண்ட் ஜேக் லாக்லி எல்லாருமே ஒன்றா நிற்கிற மாதிரி இருக்காத போச்சுன்னா அது உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஏஜ் ஆஃப் கான்சுவை லைட்டாக தட்டி பார்க்கலாம். அண்ட் ஏஜ் ஆஃப் கான்சுவில் மெஃபிஸ்டோவும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. கான்சுவே 10 பயப்படக்கூடிய ஒரு சாத்தானுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் மெஃபிஸ்டோவை கூடி சீக்கிரம் நீங்கள் சீரிஸ்க்குலாம் பார்க்க போறீங்க. முக்கியமாக அயன் ஹார்ட் சீரிஸில் சாச்சா பேரன் கோஹன் தான் மெஃபிஸ்டோவா கேஸ் பண்ணப்பட்டிருக்கான்னு ஒரு ரூமை சுற்றிட்டு இருக்கேன். அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எங்கேயும் கிடைக்கல. பட் நிறைய ட்ரஸ்டபிள் இன்சைடர்ஸ் கிட்ட இருந்து இந்த ஒரு மெஃபிஸ்டோ அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அந்த காரணத்தினால மெஃபிஸ்டோவை அயன் ஹார்ட் சீரிஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கிருந்து டேரக்டா மூன் நைட் சீசன் 2க்கு ஒரு லிங்க் வந்து கொடுக்கப்படலாம். அயன் ஹார்ட் சீரிஸ்ல மெஃபிஸ்டோ என்ன பண்ண போறான்னு தெரியல.
பட் மூன் நைட்டுக்குள்ளே ஒரு சூப்பர் நேச்சுரல் லிங்க் இருக்க அந்த காரணத்தினால மூன் நைட் சீசன் 2ல பாசிபிளி மெஃபிஸ்டோ வரலாம். இப்படி வரும்போது மெஃபிஸ்டோவை தனியால் எதிர்த்து நிற்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. அதுக்காகவே மூன் நைட் பற்றினா பாசிபிளி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுற மாதிரி காமிக்கலாம். ஆக்சுவலாக மூன் நைட் சீசன் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேன் பிட்மேனோட பிளாக் நைட் வர வேண்டியது. ஏன்னா பிளாக் நைட் அந்த டேன் பிட்மேனும் நம்ம மூன் நைட் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மியூசியமில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் நைட் ஷிஃப்ட்டு, ஒருத்தர் மார்னிங் ஷிஃப்ட்டு. ஸோ பிளாக் நைட் அண்ட் மூன் நைட் டெக்னிக்கலாக ஒரே சீசனில் அப்பியர் ஆக வேண்டியது. ஒரு டைம் ஷெட்யூல்னால அந்த பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் போன அந்த சமயத்தில் இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்த்து பாசிபிளி ஒரு டீம் அப் சீரிஸ் காமிக்கப்படலாம். அண்ட் டேன் பிட்மேனை அதாவது பிளாக் நைட்டை பிளேட் பார்த்து மீட் பண்ணி பேசுகிற மாதிரியும் அந்த இட்டர்னல்ஸ் போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால பிளேட் கூட பாசிபிளி இந்த சீரிஸில் ஒரு முக்கியமான மெம்பராக சேரலாம். நான் எதை நோக்கி போகிறோம் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். மிட் நைட் சன்ஸ் ரொம்ப வருஷமாக இந்த பக்கம் நம்ம மார்வல் மிட் நைட் சன்ஸுங்கிற ஒரு சீரிஸ் அந்த பற்றி டீஸ் பண்ணியிருந்தாங்க. சீரிஸாவோ படமாவோ வர வேண்டியது. இப்போ வரைக்கும் அது டீசர்லேயே இருக்குது. ஃபேஸ் 6ல் மிட் நைட் சன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி வந்தால் நல்லா தான் இருக்கும். வேர்வல்ஃப் பை நைட்லேயுமே இந்த பக்கம் மேன் திங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களையுமே பாசிபிள் இந்த டீம் க்ளோனாக சேர்த்துலாம். டெக்னிக்கலாக இந்த வருஷமே மேன் திங்கிங்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் வர வேண்டியது. ஸ்ட்ரைக்னால அதை வந்து தள்ளி போட்டிருக்காங்க. பாசிபிளி அடுத்த வருஷம் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டெட்பூல் அண்ட் வுல்வரின்ல ஒரு ஆல்டர்னேட் ஃபைட்டிங் சீக்வன்ஸ், ஆல்டர்னேட் எண்டிங்கில் நிக்கலஸ் கேஜோட கோஸ்ட் ரைடரும் வர வேண்டியதாங்க. ஸோ பட்ஜெட் பிரச்சனையெல்லாம் தான் ஒதுக்கியிருக்க அந்த காரணத்தினால கோஸ்ட் ரைடரை பாசிபிளி மிட் நைட் சன்ஸ்குள்ளே இறக்கலாம். கோஸ்ட் ரைடருக்குன்னு தனியாக ஒரு சீரிஸ் வராமல், தனியாக ஒரு படம் வராமல் அவங்க எல்லாரையுமே மிட் நைட் சன்ஸுக்குள்ளே இறக்குனா அது ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ மூன் நைட் சீசன் 2ங்கிறது மிட் நைட் சன்ஸுக்கான அடித்தளமாக அமையலாம். அண்ட் இவங்க எல்லாருமே கட்டுப்படுத்தி வழிநடத்தி கூட்டு போகிறதுக்கு ஒரு சாசரத்தவை கண்டிப்பாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காப்புல. பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுற அந்த சமயத்தில் அவருக்கு கீழே இப்போதைக்கு சாசர் சுப்ரீமா இருக்க வாங் மேபி இந்த பக்கம் இந்த மிட் நைட் சன்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணுற மாதிரி காமிச்சாங்கன்னா அது கொஞ்சம் ஒரு லாஜிக்கலாக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய விஷயங்களை இந்த பக்கம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சமாளிக்க, சின்ன சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங் சமாளிக்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா சாசர் சுப்ரீமா நம்ம வாங்குமே கெத்தாக இருப்பார். அது பண்ணுறாங்களா இல்லைன்னு பார்ப்போம். சப்போஸ் மிட் நைட் சன்ஸை நோக்கி தான் இந்த மூன் நைட் சீசன் 2 போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று நம்ம சாத்தானா இருக்கக்கூடிய மெஃபிஸ்டோ வந்தாகணும். அப்படி மெஃபிஸ்டோவை டக்குன்னு ஒரு வில்லனை இறக்க முடியலன்னா அதான் இருக்கவே இருக்காங்களே லிலித். மிட் நைட் சன்ஸ்னு சொன்னாலே எல்லாருக்குமே டக்குன்னு லிலித் தான் வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கால்வாசி இது வரைக்கும் ரிலீஸ் ஆன நிறைய மார்வல் மிட் நைட் சன்ஸ் காமிக்காக இருக்கட்டும், லேட்டஸ்ட் வந்த மிட் நைட் சன்ஸ் கேமில் கூட லிலித்தை தான் வில்லனாக இறக்கியிருப்பாங்க. லிலித் அகைன் ஒரு சூப்பர் நேச்சுரல் என்டிட்டி, பயங்கரமான ஒரு வில்லி. அவளை எதிர்த்து இந்த சூப்பர் நேச்சுரல் டீம், இந்த டார்க் அவெஞ்சர்ஸ் ஒன்றா நிற்கிற மாதிரி காமிக்கப்படலாம். மார்வல் இது வரைக்குமே புதுசாக எந்த ஒரு டீமையுமே புஷ் பண்ணலை. ஐ மீன் இட்டர்னல்ஸ் வந்திருக்காங்க, அவெஞ்சர்ஸ் மட்டும் தான் டாப்பில் இருக்க அந்த காரணத்தினால டார்க் அவெஞ்சர்ஸ்னு சொல்லி இந்த மிட் நைட் சன்ஸை கூட்டு போனாங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். ஒரு 4-5 பேர் கொண்ட டீமாகவே இதை வந்து அழகாக உருவாக்கலாம். அண்ட் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. டிசிலையுமே இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தாலும் அதை நம்ம லைவ் ஆக்ஷனில் இது வரைக்கும் பார்க்காத அந்த சமயத்தில் மார்வல் இது பண்ணால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், புதுசாகவும் இருக்கும். ஆகத்தா ஆளாளங்களே இதை வந்து டீஸ் பண்ணலாம், பண்ணுவாங்களே இல்லைன்னு பொறுத்துன்னு பார்ப்போம். பட் மூன் நைட் சீசன் 2 இப்போதைக்கு இன் ஒர்க்ஸில் இருக்கு. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்குன்னு தான் தோணுது. ஆஸ்கர் ஐசக் பல இடங்கள் இதை பற்றி பேசியிருக்க அந்த சமயத்தில் கூடி சீக்கிரம் மூன் நைட் சீசன் 2க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் நம்புறேன். அண்ட் கண்டிப்பாக இது வந்து மிட் நைட் சன்ஸ்க்கான லீடப்பாக அமையணுங்க. ஜே கிளாக்லியே மறந்துடாதீங்களா கொய்யால. ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரி சீனில் மட்டும் காமிச்சு விட்டிங்கன்னா அது சரியாகுமா? ஜே கிளாக்லியை வச்சு ஒரு பயங்கரமான R-rated ஆக்ஷன் சீக்வன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ சீசன் 2ல எனக்கு தெரிஞ்சு முழுசாகவே ஜே கிளாக்லியை ஃபோக்கஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லைன்னு தோணுது. பொறுத்தது பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு மூன் நைட் சீசன் 2க்காக காத்துட்டு இருக்கீங்க? உங்களோட தாட்ஸ், உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா